இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 4 நாட்களாக நம் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலாவது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டோம். 2வது தேவ ஜனமாக மாறிவிட்டோம். 3வது தேவன் மேல் நம்பிக்கை வைத்து விட்டோம். 4வது அவரை நோக்கி பார்த்து அவருடைய பிள்ளையாக நாங்கள் மாறிவிட்டோம். 5வதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரம் பார்க்குறோம் பாருங்கள், ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸு கரெக்டாக அந்த டைமுக்கு வரலன்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆயிரும். 2வது உடனே நம்ம ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நெட்டு வேலை செய்யலை அப்படின்னா டென்ஷன் ஆயிரும். இப்போ நிறைய பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்கிட்ட லைட்டாக நீங்கள் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், இன்னும் டென்ஷனாக இருக்குது. கரெக்டாக மிஸ்ஸு எழுதி போடும்போது நெட்டு கட் ஆயிடுச்சு. அதை பொறுத்திருந்து திருப்பி கேட்குறதுக்கு நமக்கிட்ட என்ன செய்யலை, பொறுமை இல்லை. அந்த பொறுமை இழந்தவர்களாக கடைசி காலத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறோம், அவசரமாக எனக்கு இந்த மாத்திரை எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம வீட்டில் போய் சும்மா தான் இருக்க போகிறோம், அதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு போனோம். அந்த இடத்துல ரொம்ப அவசரம், வண்டி ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்க போது பாருங்கள், நிறைய பேர் ரொம்ப அவசரப்படுவாங்க. அந்த ஒரு செகண்டில் அந்த ரயில்வே கேட்டு திறக்கும் போது அந்த ஒரு செகண்டில் என்ன பண்ணுவாங்களோ தெரில, அதனால் எல்லாருக்குமே பாதிப்பாகும். அப்போது நம்முடைய பொறுமையின்மை மற்றவர்களையும் பாதித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போது உங்களை பார்த்து இயேசு சொல்கிறாரு, எனக்காக நீ காத்துரு, உனக்கு நான் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன். நம்ம என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். அப்போது சில காரியங்கள் கேட்ட உடனே நமக்கு என்ன செஞ்சிடும், பதில் கிடச்சிரும். சில காரியங்கள் கொஞ்சம் நாள் கிடச்சிருக்கும், சிலது இன்னும் நம்ம வெயிட்டிங் ப்ராசஸில் இருப்போம். ஆனால் காத்திருந்து நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் ரொம்ப ஆசீர்வாதமாகவே இருக்கும். என்னோட வாழ்க்கையில் நான் வேலையில் சேர்ந்து கொஞ்ச நாள், எனக்கு கொஞ்சம் வருடங்கள் எனக்கு என்ன செய்யலை, சம்பளமே வரல. அந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது அந்த காலகட்டங்களில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள் ரொம்ப தாண்டி வர வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு தேவன் தந்த ஆசீர்வாதம் எனக்கு பல வகையில் எனக்கு ஆசீர்வாதம் வருது. ஒரு வசனம் உண்டு பாருங்கள், தேவன் தெரிகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட ஒரு வேதனையை கூட்டார், அந்த வேதனையை கூட்டார் அப்படிங்கிறத அடிக்கோடிட்டு என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போது ஒரு ஆசீர்வாதம் பிந்தி கிடைக்கிது அப்படின்னா அதன் கூட சில வேதனைகள் இருக்கக்கூடியதெல்லாம் தேவன் நீக்கிவிட்டு உங்களுக்கு முற்றிலுமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்காகவே உங்களை காத்திருக்க வச்சிருக்கிறார். அதை நம்ம காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் முழுமையான சந்தோஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பாருங்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி எப்படி உண்டாகும், வேதனைகள் இல்லாத இடத்துல தான் நித்திய மகிழ்ச்சிகள் நமக்கு உண்டாகும். பாருங்கள், அந்த உங்களுக்கு லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். சுதந்திரம் நம்ம சொல்கிறோம், சுதந்திரங்கிறது நாங்கள் சுதந்திர தேசத்தில் வாழ்கிறோம், சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம். அதுக்கும் டெமோக்ராட்டிக் தேசத்துக்கும் அரசர் ஆட்சி செய்கிற தேசத்தில் உள்ள வித்தியாசங்களை நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே நம்ம சொந்தமாக லேண்டு வச்சுக்கலாம், சொந்தமான இடத்துல எதுவும் பண்ணிக்கலாம், நமக்கு சொந்தமாக வீடு இருக்கும், எல்லாம் நமக்கு சொந்தமாக இருக்கும். நாங்கள் அப்படி இல்லை, எல்லாம் உழைக்கணும், எல்லாம் செய்யணும், ஆனால் அது நமக்கு சொந்தமாகவே இருக்காது. அப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருவதற்கு நீங்கள் அவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம்தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம என்ன சேர்த்தாலும் அது என்ன செய்கிறாரு, தேவன் நமக்கு இம்மையில் தரக்கூடிய ஆசீர்வாதம் மறுமையில் நமக்கு அது தொடர்ந்து வர வேண்டும் என்றால் அவருடைய பாதத்தில் நம்ம காத்து இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்பதே அதான் நம்முடைய குறிக்கோளாகவே இருக்க வேண்டும். அதுக்கு இடையில நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பது தேவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது தேவன் தர வல்லவராக இருக்கிறார். அப்படி பாதத்தில் நீங்கள் காத்திருக்கும் போது நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த மாதம் நடக்கும், இந்த போராட்டத்தில் நீ எப்படி நடந்து போகணும், எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கற்று தருவார். நீங்கள் உண்மையிலே தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாக இருப்பின் ஒரு பிரச்சனையில் நடக்கும்போது கடவுளை அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரில நம்ம மனசில் நினைக்கும் போது நம்ம பக்கத்துலேருந்தே சொல்லுவாங்க, ஏசப்பா
நான் உன் கூட இருக்கேன், நீ பயப்படாத, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அழகாக கைட் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த வழி நடத்துதலின் வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வரணும். கர்த்தருக்காக காத்திருப்போர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கழுகுகளை பாருங்கள், தங்களுடைய செட்டைகள்லாம் அப்படியே பழசான எல்லாத்தையும் உதுத்து போட்டுச்சு அப்படியே இருக்குமா. அப்படியே பல மாதங்கள் அப்படி இருந்து திருப்பி மீண்டும் அதுக்குள்ள செட்டைகள் வந்து முளைச்சி வரும்போது பழையபடி பழைய வாழ வயதின் பலன் அதுக்கு கிடைக்கும். அப்போ அந்த பலன் நமக்கு வேண்டும் என்றால் தேவனுடைய பாதத்தில் அதிகாலையில் எழும்பி இருந்து நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, காலையிலேயே எழும்பி இருட்டோடு எழும்பி தனி என்ன செய்வார், மலைக்கு அப்படிலாம் போய் என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. ஜெபித்துட்டு வந்தனால தான் இவங்க வந்து ஊழியம் செய்யும்போது ஊமைகளை சொல்லும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுடைய வல்லமையினால் நடத்தப்படுவாங்க. அப்போது தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நீங்கள் காத்திருக்கும் போது கடவுள் உங்களை என்ன செய்வாருன்னு வழி நடத்துவார். காத்திருப்பது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு உடனே நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, பஸ்ஸுக்கு காத்திருக்கிறது, டாக்டர்கிட்ட போய் அந்த ஓபியில் போட்டு சீட்டு போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து காத்திருக்கிறது, கடைகளில் வரிசையில் காத்திருக்கிறது, இப்படி நமக்கு நிறைய எண்ணங்கள் வரும். அப்போது அந்த காத்திருக்கிற நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த காத்து இருந்து நம்ம திருப்பி போனால் தான் சில பலன்கள் நம்ம அடைந்து கொள்ள முடியும். அதே போல் இயேசுனுடைய பாதத்தில் நீங்கள் காலையும் மாலையும் மதியம் என்ன செய்யணும், காத்துடும். தானியல் காரியங்கள் எல்லாமே ஜெயமாக இருந்ததுன்னு பார்க்குறோம். அந்த தானியலுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்தி சந்தி மத்தியான வேளைகள் என்ன செஞ்சுறாரு அப்படின்னா தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். நம்ம ஜெபிக்கிறோமா? காலையில் எழும்பி அப்படியே அறக்க பறக்க நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 2 வசனம் வாசிச்சுட்டு ஏசப்பா என்னுடைய வேலைகள்லாம் உமக்கு தெரியும், நான் இருக்கிற பிஸினஸ் உமக்கு தெரியும், ஆமேன்னு போட்டுட்டு போயிருந்தோம். மத்தியானம் ஜெபிக்கிறதே இல்லை. சாயங்காலம் வந்துட்டு கடவுளே இன்றைக்கி கெட்ட சொப்புன்னு வரக்கூடாது, இன்றைக்கி நடந்த பிரச்சனைகளாக நீங்கள் அறிவிங்க, நாளைக்கு அதெல்லாம் நீக்கி போடுங்க, எங்களுக்கு சுகம் தந்தக்கா நன்றி, எனக்கு அந்த ஆசீர்வாதம் தாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு படுத்துருந்தோம். நம்ம கேட்குறதானே ஏசப்பா தருவாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம கேட்குறதா சரி நாளைக்குள்ள காரியம் அப்படி டெய்லி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம தேவனிடத்தில் என்ன கேட்குறோமோ காத்திருந்து கேட்குறோமோ அதை பெற்றுக்கணும். உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும், ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுங்கிறத நம்ம வந்து கேட்கணும். உங்கள் அப்பாட்ட போய் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெண்ணு வேணுங்கிறத சாதாரணமாக சொல்லிடுவோம். ஆனால் அதே இது விலை கூட ஒரு ஜுவல்ஸ் வாங்கினா நம்ம என்னெல்லாம் ஐஸ் வச்சு பேசுகிறோம் அப்படி தானே. நீங்கள் ஏசுவை ஐஸ் வைக்க வேண்டாம், ஆனால் அதற்கு நம்ம காத்திருந்து எல்லாம் பிளான் பண்ணி எப்படி ஒரு இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன்ட்ட பேசுகிறோம், அதை காட்டிலும் பரம தகப்பன்ட்ட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்ம வந்து காத்திருந்து நம்ம பேசும்போது முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம காத்திருக்கிறனால நம்ம என்ன செய்ய போகிறதில்ல, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன அப்படின்னா நம்ம காத்திருக்கிறதே கிடையாது. நம்ம காத்திருக்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறது, பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில் வருகிறது, வீடுகளில் வருகிறது, பணி செய்கிற இடத்தில் வருகிறது. நமக்கு வந்து பொறுமை இல்லை. அந்த நிதானத்தை தேவன் நம்ம என்ன செய்ய நமக்கு தரணும். ஆவியின் கனிகளில் ஒன்று வந்து பொறுமை. அந்த பொறுமையை நம்ம வாழ்க்கையில் தருத்துக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை நாம் பொறுமையோடு நம்ம காத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் நமக்கு இந்த வாரத்தை அந்த தலைப்பிலேயே உங்களுக்கு என்ன செய்யணும், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் திரும்பி தரப்போகிறேன்னு சொல்லி, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் நம்மளோட வாழ்க்கையில் திரும்ப வர வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம முழுமையாக தேவனுடைய பாதத்தில் நம்ம காத்திருந்து நம்ம ஜெபிக்கணும். வேதமாஸ்து ஜெபித்து அவருடைய பாதத்தில் நம்ம இருந்து அவர் சொல்வதை கேட்டு அந்த வழியில் நடக்கும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்ம பின்பற்றி நம்ம நடக்கும்போது காத்திருக்கும் போது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ல, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்த என்னுடைய பாதத்தில் நீ காத்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். 46 சங்கீதத்தில் தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருக்கிற தேவன் நம்மளை ஜாதிகளுக்குள்ள நம்ம உயர்த்துவார். பூமியிலே உயர்ந்திருக்கிற தேவன் நம்மை பூமியிலே நம்ம உயர்த்த தேவன் நம்ம சித்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தேவனே, இந்த அருமையான விலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் தகப்பனே அப்பா, நம்முடைய பாதத்தில் காத்திருக்கிறத அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் கடந்து வருவதாக. இந்த காத்திருப்பு நாளில் தகப்பனே வர போராட்டங்களை பிரச்சனைகளை உதறி தள்ளி உம்மை மட்டும் நோக்கி பார்த்து தகப்பனே பிள்ளைகள் முழுமையான ஆசீர்வாதத்தை உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த கடைசி காலத்தில் தகப்பனே உமக்கென்று எழுந்து பிரகாசிக்க உம்முடைய நித்திய ராஜ்யத்தை அடைந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் வரங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மனிதனிடத்தில் காவல் இருக்காதபடி தேவனே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தகப்பனே இருந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் வல்லமையாய் பிள்ளைகளை நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்திலே அனைவரையும் தருகிறோம். எல்லா துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீ பிரேசு கிறிஸ்தன் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன்.